ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி. அதுக்கு தேவையானது குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு ஆயில். நெக்ஸ்ட்டு சோம்பு போடணுங்க. 3 டம்ளருக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துட்டோம். இதோட நல்லா வதக்கிக்கணுங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா தழை போடுறோம் பாருங்கள், அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். தக்காளி பழம் போட்டு நல்லா தக்காளி பழம் மசிகிற வரைக்கும் நல்லா சேர்த்து வதக்கி விடணுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானதே பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கணும். இப்போ பூண்டு போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஞ்சி போடுறோம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா சேர்த்து ஒன்றா வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இது பாருங்கள் ஹோம்மேட் பவுடருங்க, வீட்டிலே தயார் பண்ணது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் 3 டம்ளருக்கு 2 ஸ்பூன் போடுறோம். 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இன்னொரு ஸ்பூன் போடுறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தப்பல வரமிளகா பொடிங்க. நாங்கள் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன்ற மாதிரி 3 டம்ளருக்கு 3 ஸ்பூன் போட்டோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. கலர் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் காளான், நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானுங்க. அதையும் போட்டு நல்லா பாருங்கள் ஒரு தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நாங்கள் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கணுங்க. நீங்கள் அரிசி எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு அரிசி கழிஞ்சு போட்டுட்டுங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எதுக்கு இந்த லெமன் புளிரும் அப்படின்னா, நம்ம அரிசி கொதிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இப்போ பாருங்கள் தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இறக்கி காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு தடவை எடுத்து பார்க்கலான்ட்டு கிளறி பார்க்குறோம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க. கடை பிரியாணி மாதிரியே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழு பொழுன்னு இருக்குதுங்க. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.